பல நாடுகளில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாகவும், பல நாடுகள் இன்றும் சுயேட்சையாய் முடிவெடுக்க முடியாமல் திணறுவதற்கு காரணமாகவும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தொடங்கப்பட்ட தினம் இன்று. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் உலகின் பல நாடுகளில் பல முக்கியமான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரப்படுது. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் கூட மறைமுகமாக இந்த IMF மூலமாக தான் உருவாக்கப்படுது. IMFங்கிறது பல நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. 191 நாடுகள் அந்த அமைப்பில் மெம்பர்ஸாக இருக்காங்க. மெம்பர்ஸுடைய பலத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு கோட்டா ஒதுக்கப்படும். அந்த கோட்டாக்கு அவங்க காசு தரணும். இதில் USA தான் அதிக அளவுக்கான நிதி பங்களிப்பை தருது. அதனால் அந்த நாட்டுக்கு தான் IMFல பெரிய அளவுக்கான ஓட்டு உரிமை அப்படிங்கிறது இருக்குது. இப்படி வளர்ந்த நாடுகளுடைய ஓட்டு உரிமைங்கிறது அதிகமாகவும், வளரக்கூடிய நாடுகளுடைய ஓட்டு உரிமைங்கிறது கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் IMF. உலக நாடுகள் தங்களுடைய கடன் சுமை, பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் போக்குறதுக்கு IMF கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். அந்த கடனை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்தலாம். ஆனால் அதில் கண்டிஷனுங்கிறது வரும். IMF உடைய கடன் கிடைக்கணும்னா IMF சொல்லக்கூடிய பல சீர்திருத்தங்களை அவங்க நாட்டில் கொண்டு வரணும். அப்படி தான் 1991 இந்தியா IMF கிட்ட கடன் வாங்குச்சு. அதற்காக தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. லிபரலைசேஷன், குளோபலைசேஷன்லாம் இந்தியாவில் தொடங்கினதுக்கு காரணம் அதுதான். இன்றைக்கி எல்லாமே ப்ரைவேட் செக்டர்ஸாக மாறினதும் அதனால தான். பல விஷயங்களில் மானியத்தை குறைக்கணும், வெளிநாட்டு கம்பெனிகளுடைய வருகைக்கு அனுமதிக்கணும், அதற்கு நிறைய சலுகைகளை தரணும் அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்து தான் IMF நமக்கு லோன் தந்துச்சு. அதனால் ஏற்பட்ட பாலிசி மாற்றங்கள் வச்சு தான் இன்றைக்கும் இந்தியா நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி IMF உடைய கடுமையான கெடுபிடிகள் அப்படிங்கிறது வளரக்கூடிய நாடுகள் மேலே வளர்ந்த நாடுகள் மறைமுகமாக காலனி ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு காரணமாக இருக்குன்னு இன்றைக்கும் IMF மேலே குற்றச்சாட்டுங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் IMF தான் பல நாடுகளுடைய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிற கருத்து இருக்குது. இப்படி 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக நாடுகள் வளர்ச்சி அடைவதற்கும் அதையே காரணமாக வைத்து நாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்கிற IMF 1945 உருவாக்கப்பட்ட தினம் இன்று.